டிவியில் எல்லா நாடகமும் ஒரே கதையாக தான் போகுது. ஒரே கதை ஒரே இதுன்னு எல்லாத்துலேயும் ஒரே தான் போட்டால் எதையும் பார்க்குறது. அடுத்து என்ன நடக்க போதுன்னு நம்மளே கெஸ் பண்ணிடலாம் போல. என்ன நாடகம் எடுக்கிறாங்க, என்ன எடுக்க சொன்னால் நான் அளவுகோல எழுதி எடுப்பேன். என்னம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியாம்மா? நாடகமாம்மா? அது ஆமாண்டா, பொழுது போகல இதுதானே பார்த்தாங்கன்னு. படம் போட்டாலும் நல்ல படமாக போடுறாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம்லாம் எப்படி இருக்கும், இப்போ போடுற படம்லாம் என்ன பார்க்குற மாதிரியா இருக்குது. அதே நாடகத்தை உட்காந்து பார்க்குறேன், அதே ஒரே அழுகாட்சியாக இருக்குது. எல்லா நாடும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, என்ன நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேம்மா. அப்புறம் ஃபோன் வேணும். ஃபோன் எங்கேயுமா வச்சுருக்க? ஆனால் ஆமாடா, நான் காசு முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி நானே மறந்துட்டேன். பார்த்தியா, நல்ல வேலை நீனாச்சும் யாக வச்சு கேட்குறியே. ஐயே, காசு முடிஞ்சு வச்சா சொன்னியோம்மா, நானும் மறந்துட்டேனே. இப்போ மெசேஜ் வராதா உனக்கு? ஆமாடா, அது இன்னும் ஒரு வாரம் ஆச்சுடா. மெசேஜ் ஃபோனு எதுவுமே வர மாட்டேங்கிறா. நானே சொன்னல, நீனும் மறந்துட்டு அதோட நானும் மறந்துட்டு நமக்கு யார் ஃபோன் பண்ண போகிறேன், அதோட விட்டுட்டேன். இல்லைன்னா விட்டு நான் ஒரு வாரம் கழிச்சு கூட போட்டுக்கோ. ஐயே இல்லைம்மா, ஃபோனுக்கு காசு கண்டிப்பாக போடணும். மெசேஜ் ஓடிபி வரும், அதை பார்க்கணும். அதுக்கு தான் உன் ஃபோன் கேட்குறேன். என்னது ஓடிபி வருமா? எதுக்குடா? இல்லைம்மா, ரேஷன் கார்டில் என் பேர் எடுத்துகிட்டு புது ரேஷன் கார்டு வாங்கலான்னு பார்க்குறேன். ஓ அப்படி போதா கதை. கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பிரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாலாக்கும். யார் உன் பொண்டாட்டி தானே இந்த ஐடியா கொடுத்தா? அவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானாக தான் முடிவு எடுக்கிறீங்க. எனக்கு முடிவு எடுக்க தெரியாதா சொந்தம்மா? நான் என்ன சின்ன பிள்ளையா? என்ன சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்கு நல்லா விவரம் தெரியுமே. ஆனால் இந்த விஷயத்தில் நீ முடிவு எடுத்த மாதிரி தெரியல. உன் பொண்டாட்டி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சும்மா அவளே சொல்லாதம்மா. ஃபோன் தர முடியுமா தர முடியாதா சொல்லு. ஆமாடா, இப்போ ரேஷன் கார்டை பிரிக்கிறியே, அப்புறம் என்னையே பிரித்து தண்ணி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவா. அதுக்கு நீ ஆமாம் சாமி தானே போடுவேன். போடா, ஃபோன் அங்கே தானே கிடக்கு, எடுத்துகிட்டு போய் என்னமோ பண்ணுடா. சாயங்காலம் மீட்டிங் போடுவோம், இங்கே வர சொல்லுவாங்க. வெளியே மட்டும் டைப்புக்கு வர மாட்டாங்க. நம்ம மட்டும் சீக்கிரமே அது உட்காந்துருக்கோம். இல்லை சரோஜாக்கா, அதுக்குள்ளே வந்துட்டியா? உனக்கு தான் வேலை பார்க்குறதுக்குள்ள மருமக இருக்கா, அவளே எல்லாத்தையும் பார்த்துருவா. அதனால சீக்கிரம் வந்துடு. எனக்கு அப்படியா வாச்சது? அப்படி ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வரணும். சட்னி அரைச்சிட்டு வந்துருக்கேன். போய் தோசை வேற ஊற்றணும். அடி ஆண்டி, நீ வேற நீனாச்சும் வேலை பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லு. என்னை பிரிக்கிறதுக்கே அவள் ஐடியா போட்டுட்டா தெரியுமாடி? என்னக்கா சொல்கிற? பிரிக்கிறதுக்கு ஐடியா போயிட்டாளா? ஏன் தண்ணி கொடுத்துறது போறலாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, தனி கொடுத்தனே போயிடுவாங்க போல. ரேஷன் கார்டை பிரித்து தனியாக அவங்க பேரில் தனியாக வாங்கிக்க போகிறாங்க. ரேஷன் கார்டிலே பிரிச்சுட்டாங்க. அடுத்து என்னடி, தனி கொடுத்தனம் தானேடி, சொல்லவா வேணும்? இப்போ 2 மாதம் கழிச்சுதே பண்ணுறாங்களா? என் மருமகளாம் வந்த மறுநாளே பண்ணிட்டா. இவளாச்சும் பரவாயில்ல, 2 மாதம் கழிச்சு பண்ணுறா. அதுவும் சொல்லிட்டு செய்கிறாங்களே. என் மருமகளாம் ரேஷன் கார்டில் பேர் எடுத்ததும் தெரியாது, ரேஷன் கார்டு வாங்கினதும் தெரியாது. அரிசி வாங்கும் போதே தெரியுது. ரேஷன் கடைக்காரர் காரி துப்புறாரு. என்னையா கூட அரிசி போடாமல் அரிசியை குறைச்சி போடுறேன்னு கேட்டேன். அந்த ஆளும் அந்த திட்டுறாருக்கா. இன்னும் உங்களுக்கு ரேஷன் கார்டில் பேரெல்லாம் எடுத்துட்டியே, அப்புறம் அரிசி கேட்குறியே, இது கூட தெரியாதாமன்னு காரி கழுவி ஊற்றினார். பக்கத்தில் எல்லாரும் சிரிச்சாங்க. என்னடி சொல்ற? அப்போ மருமகளும் புது ரேஷன் கார்டு வாங்கிட்டாளா? அதுக்கு எதுக்குடி 2 பேரும் இப்படி உருன்னு பேசிக்கிட்டு இருக்கியே? புது ரேஷன் கார்டு வாங்கினா நல்லது தானடி. பார்த்தா உனக்கு வர்றதுக்கு பற்றி வழி தெரியுதா? நாங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு எங்களை வர சொல்லிட்டு நீ எப்படி வர? உனக்கு என்ன தங்க மெத்த மருமக? உனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஹாயாக சந்தோஷமா இருக்கேன். ஆமாம், அதை வேணா சொல்லுக்கா. நமக்கு மரியா மருமக கையில் வச்சு தாங்குறா. அப்படியே மருமகளை நம்ம பார்த்துக்கிறது இல்லாண்டி இருக்கு. நான் மருமகளை எப்படி பார்த்துக்கிறேன்னு வந்து பாருங்க. நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் அவளுகளும் பார்ப்பாங்க. சொன்னியில ரேஷன் கார்டு மாற்றிட்டான். என் மருமகள் வந்த 1 மாதத்துலேயே மாற்றிட்டா. நானே இதே மாற்றிக்க சொன்னேன். மாற்றினாலும் எவ்வளோ நல்லது தெரியுமா? அரிசி கூட கிடைக்கும், சீனி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும். மாதம் 1000 ரூபா வேற போடுறாங்க. பொங்கலுக்கு காசு கொடுக்குறாங்க. எம்பிட்டு இருக்கு. இப்போதே மாற்றிட்டான்னு சொல்றியே. அரிசி சீனிலாம் வாசம் வந்தாக்கா. இருந்தாலும் ஒரே குடும்பமாக இருந்தால் தானே நல்லது. தனித்தனியாக இருந்தால் அப்புறம் எல்லாத்துலேயும் தனித்தனியாகவே போயிடும்ல. அடியே, அதெல்லாம் அந்த காலண்டி. ஒன்றா வச்சுக்கிட்டு ஒன்றா அப்படியே கும்மி அடிக்கிறது. சீனி பத்தாமல் அரிசி பத்தாமல். இப்போதையும் தனித்தனியாக கார்டு வந்தால் சலுகையும் தனித்தனியாக கிடைக்கும்டி. இல்லாட்டினா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உங்கள் 2 பேருக்கும் அறிவே இருக்காது. நீ முதல்ல இந்த ராணி சொல்கிற பேச்சு கேட்காத. ஆத்தாடி, என்னக்கா கடைசியில் எண்ணெயை கொடுத்து விட்டுறேன். என்னமோ நான் தான் சொல்லி அவங்க வீட்டில் கோல் மூட்டி விட்டு சண்டை வைக்க வர மாதிரி. அவங்க வந்து நீ ஏதாச்சும் போனோம்னாங்கன்னா நீ ஆறுதல் 2 சொல்லணும். நீ ஏற்றி விடுற மாதிரி 2 சொன்னீங்கன்னா அங்கே போய் சண்டை தான் போடுவாங்க. இப்போ என்ன ரேஷன் கார்டு மாற்ற கொடுத்துட்டியா இல்லையா? கேட்டாங்க, அந்த இடம் கிடக்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அதோட என் மயம் கோவமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். பயமாக இருக்குது, இப்படி பிரித்து போடுவாங்களோன்னு. உங்கள் 2 பேருக்கு மருமகனெல்லாம் எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறேன்னே தெரியல. மகளை மாதிரி வச்சுக்கினேன்னா அவளும் நல்லா அம்மா மாதிரி பார்த்துக்குவாளுங்க. நீங்கள் ஏட்டிக்கு போட்டி பண்ணீங்கன்னா அவளுக்கு நமக்கு மேலே பண்ணுவாளுங்க. அப்போ நமக்கு முடியாத காயில் தவிச்ச வாக்கி தண்ணி கூட கிடைக்காது. உனக்கு என்னக்கா, நல்ல வசதியான வீட்டிலேருந்து மருமகள் எடுத்துருக்கேன். அதனால நல்லா தாங்குவேன். நாங்கள் அப்படியா ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து எடுத்திருக்கோம். அப்படியே என் மருமக வசதியானவன் எப்படி சொன்னது? நாங்கள் போட்டு தண்ணி கூட்டி வந்தோம். அவங்க வீட்டில் இருந்து ஒன்றுமே செய்யலடி. அப்படியா? நெசமாவா? ஊருக்குள்ள பூரா நல்லா வசதியானவங்க பேசிக்கிட்டாங்க. அம்பிட்டு பொய் தானே? ஆமாம், அம்பிட்டும் பொய். சரி என் மருமக ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆயிடுச்சு, நான் போகிறேன். என் மருமக வந்தால் காப்பி தண்ணி எதையும் போட்டு கொடுத்தாதே தேவை. பாவம் சரியாக வருவான். பார்த்தியாக்கா, இதுக்கு எம்பிட்டு திமுருன்னு மருமகளை கைக்குள்ளே போட்டுக்க தெரியல நமக்கு. அது நல்லா சம்பாதிக்கிற. மாதம் 50,000 1 லட்சம் வருதாம்க்கா. சம்பளத்தை பூரா உங்கள்கிட்ட தானே கொடுக்குறா. அதனால தாங்குறாங்க, காரியத்துக்கு தாங்குறாங்க. இது பற்றி நம்மளும் சொல்கிறாங்க. ஆமாடி, நமக்கு என் மருமகள் படிக்கணும்னு அழிக்கிறா. எங்கே வேலைக்கே போகிறா? படித்து வேலை பார்த்து யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகிறா என்ன தெரியும்?
ஆமாம், கல்யாணம் பண்ணோமா குழந்தை பெற்றமா பிள்ளை குட்டி வளர்த்தமா நம்ம இது படிக்கிறான் படிக்கிறேன். என் மருமகனும் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் மிதிச்சு உடச்சி படிக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு மெத்துக்க நீனு கட்டன் ரைட்டாக இரு. நீ உன் மையனை பார்த்தோட பயந்துருவேன் போல. ஆமாடி, வேற என்னடி பண்ணுறது? சரி வாடி போவோம், நேராச்சு. வீட்டில் போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு சத்த படுப்போம். சரி வாக்கா இப்படி போவோம்.